ஆண்டவர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய வீட்டில் இருந்தும் தேவனோடு உறவு இல்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உறவு இருக்கிறது, ஆனால் தேவனோடு ஐக்கியம் இல்லை. உறவு என்பது வேறு, ஐக்கியம் என்பது வேறு. உறவு என்பது பெயரளவில், ஐக்கியம் என்ற வார்த்தை தேவனுள்ள தொடர்பு. வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 சாமுவேல் 15:28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமில் குடியிருந்தான். அப்சலோம் அரண்மனையிலே வாழ்ந்தான், ஆனால் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் குடியிருந்தான். இருப்பது அரண்மனை. அவன் யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். அந்த உறவு இருக்கிறது, வாழ்வு, வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த தகப்பனோடு கூட ஒரு உறவோ தொடர்போ இல்லாத ஒரு நிலை. இதுதான் இன்று அனைவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் பெருமையாக சொல்லிக் கொள்வது, நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள். அன்பானவர்கள், நல்லது. ஆனால் அதை விட மேலான ஒரு வாழ்க்கை என்னவென்றால் தேவனோடு உள்ள உறவு. கிறிஸ்தவம் என்பதே ஒரு மதம் அல்ல, அது தேவனோடு உள்ள ஒரு உறவு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனோடு உள்ள ஐக்கியம். ஃபெலோஷிப் என்ற வார்த்தையை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால் அதனுடைய விளக்கம் இப்படித்தான் இருக்கிறது. ஃபெலோஷிப், two fellows sailing in one ship in one direction. அதாவது 2 பேர் ஒரே கப்பலில் ஒரே திசையை நோக்கி பிரயாணம் பண்ணுவது. அந்த 2 பேர் யார்? நீங்களும் உங்களை படைத்த ஆண்டவரும். வேதம் சொல்கிறது, அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமல் 2 வருஷங்கள் எருசலேமில் குடியிருந்தான். இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற ஆயிரக்கணக்கானோரை நான் சந்தித்து பேசும்போது, அன்பானவர்களே, ஆலயத்திற்கு போகிறார்கள், அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. தேவனோடு தொடர்பு, ஜப வாழ்க்கை, அர்ப்பணம், அல்லாவிட்டால் தியானம் ஒன்றுமே அவருடைய வாழ்க்கையிலே இருப்பது போல இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லிக் கொள்வது என்ன? நான் ராஜாவின் பிள்ளை. எங்கே இருக்கிறேன்? ஒரு பிரம்மாண்டமான சபையை சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அது நல்லது. ஆனால் தேவனோடு இருக்கிற உறவு அதை விட மேலானது. இவனுடைய வாழ்க்கையில் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீதி இல்லாத வாழ்க்கை, ஒரு அநீதியான வாழ்க்கை. வாசித்து பாருங்கள். ராஜா அவனை அழைத்தார். அவன் சொன்ன வார்த்தை, அவனோ வரமாட்டேன். அன்பானவர்களே, ராஜாவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனால் அவன் யாருடைய குமாரன்? ராஜாவின் குமாரன். அந்த வார்த்தையை சாமுவேல் 15:29 சொல்கிறது. அவனோ வரமாட்டேன் என்று சொன்னான். 2ஆம் விஷயம் அவன் அழைப்பித்தான், அவன் வரமாட்டேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, அன்ரைச்சஸ்னஸ் லைஃப், அன்ரிபெண்டன்ட் லைஃப், அதாவது நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், இந்த வாழ்வும் இந்த வசதியும் இந்த மேன்மையும் அவரால் வந்தது. அன்பானவர்களே, ஒரு பில்கேட் அல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாய் மரிப்பதை விட ஒரு ஏழை கிறிஸ்தவனாய் மரிப்பது ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய செல்வன் என்று சொல்லிக்கொள்ள விட ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு ஏழை கிறிஸ்தவன் என்று சொல்லுவது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இவன் ராஜாவின் மகன், ஆனால் ராஜா அழைக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை வரமாட்டேன். இதைத்தான் வஸ்தி அன்றைக்கு சொன்னாள். ராஜா ஆள் அனுப்பி அவளை ராஜ சமூகத்து வர சொல்லும் போது வஸ்தி சொன்னாள், நான் வரமாட்டேன். விளைவு என்ன? அவள் ஸ்தானத்திலே ஒரு ஏழை பெண், தாய் தகப்பனற்ற ஒரு அனாதை, அந்த எஸ்தர் அந்த இடத்துக்கு வந்தாள். அன்பானவர்களே, தேவன் அழைக்கும் போது தேவனுடைய எதிர்பார்ப்பை நீ என்றைக்கு செய்ய தவறி போகிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கை தடுமாறும், உன் வாழ்க்கை திசை மாறும், உன் வாழ்க்கை குழப்பங்களாய் மாறும். There will be a distraction, there will be a disturbance, there will be a distraction. உன் வாழ்க்கை தடுமாறும், உன் வாழ்க்கை குழப்பமாய் மாறும், உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் மாறும். டிஸ்ட்ராக்ட், 2வது டிஸ்டர்ப், 3வது டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் அடுத்த இன்னொரு கதாபாத்திரத்தை உங்களுக்கு நான் காட்டும்படி விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவனுடைய தங்களுடைய இதயத்தை தன் பக்கமாய் திருப்பிக் கொண்டான். அன்பானவர்களே, ராஜாவுக்கு விரோதமாக எவ்வளவு செய்ய முடியுமோ, தன்னை வாழ வைத்த, தனக்கு வாழ்வு தந்த, தனக்கு அர்த்தத்தை கொடுத்த,
தகப்பனை மறந்து போனான், தகப்பனுடைய நன்மைகளை மறந்து போனான். இன்றைக்கும் கோடிக்கணக்கானோர் வாழ்வு தந்தவரை மறந்து வாழ்க்கையே பிரதானம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு என்னுடைய செய்தியிலே இன்னொரு கதாபாத்திரத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய பெயர் ஈத்தாய். அவன் ஒரு வேலைக்காரனாய் இருந்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு குமாரன் செய்ய வேண்டிய ஒன்றை ஒரு வேலைக்காரன் செய்தான். அதாவது குமாரனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. இந்த ஈத்தாய் என்ற மனிதனை குறித்து நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த மனிதன் சொன்ன வார்த்தை 2 சாமுவேல் 15:15. இதோ ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையிடும் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to do whatever the king order. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டவர் கட்டளையிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பெரிய வாழ்க்கை பாருங்கள். அன்பானவர்களே, இவன் நன்மைகளை பெறவில்லை, இவன் வாழ்க்கை அனுபவிக்கவில்லை. இவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தான். ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு எஜமான் மேல் எத்தனை ஒரு ஆசை, எத்தனை ஒரு அர்ப்பணம், எத்தனை ஒரு நேசம் பாருங்கள். அன்பானவர்களே, இவன் உண்மை உள்ளவன். He was a loyal man. இரண்டாவது, அவன் கடின உழைப்பாளி. அந்த வசனம் சொல்கிறது 16 வசனம், அவர் ராஜாவோடு அவன் கால்நடையாய் நடந்து வந்தான். அன்பானவர்களே, அவனுடைய உழைப்பை பாருங்கள். ராஜா சொல்லுகிறார், என்னோடு வருவதனாலே உனக்கு எந்த நன்மையும் இல்லை, என்னை பின்பற்றினாலே உனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் 21 வசனம், ஈத்தாய் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவன் எங்கிருப்பானோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் உமது அடியான் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த மனிதனை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். நம்பர் 1, அவன் எஜமானுக்காக தன்னை பிரித்தெடுத்து வைத்துக் கொண்டான். அவனுக்கு தெரியும், இந்த எஜமான் இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றைக்காகிலும் ஒரு நாள் வாழ வைப்பார். அன்பானவர்களே, இதுதான் எஜமான் மேல் அவன் கொண்டிருந்த நம்பிக்கை. எனவே தான் அந்த கானாவூர் கல்யாணத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவில்லை. அப்படியானால் ஒரு வேலைக்காரனுக்கு தன் எஜமானை குறித்து நன்கு அறிந்திருந்தான். அவன்தான் உண்மையான வேலையாள். இதை செய்தனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை பின்பற்றி போகிறாயா? ஆண்டவரை பின்பற்றி போகிறாயா? அப்சலோம் ஆசீர்வாதத்தை பின்பற்றி போனான், ஈத்தாய் ஆண்டவனை பின்பற்றி போனான். முதலாவது சொன்னேன், அவன் எஜமானுக்காக தன்னை பிரித்தெடுத்துக் கொண்டான். இரண்டாவது, எஜமானுக்கு உண்மையாயிருந்தான். அவன் சொல்கிறான் பாருங்கள், செத்தாலும் பிழைத்தாலும் நான் உமோடு கூட இருப்பேன். வாட் எக்ஸலன்ட் லாயல். அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் லாயல் இருந்தது. இரண்டாவது லேபர், உழைப்பு இருந்தது. மூன்றாவது லவ், அன்பு இருந்தது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவன் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? அதாவது நன்மையில் எதிர்பார்த்தவன் செல்லவில்லை. ராஜா இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும், என்றைக்காயில் ஒரு நாள் அவன் சரித்திரத்திலே சங்கமமாவான், சரித்திரத்திலே அவன் பெயர் இடம்பெறும். அன்பானவர்களே, அன்றைக்கு அவன் யோசித்து இருக்க மாட்டான், என்னுடைய பெயர் வேதாகமத்தில் இடம்பெறும். இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பரே, விசுவாசியே, உன் வாழ்க்கை ஒன்று எழுதப்பட வேண்டும், இல்லையேல் பேசப்பட வேண்டும். உன் மரணத்துக்கு பிறகு 4 பேர் இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்பட வேண்டும். 87ஆம் சங்கீதம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான். உங்களை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படாவிட்டால் என் வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை. My life is to what to read or what to write. மூன்றாவதாக, இவனுடைய ஈத்தானுடைய வாழ்க்கையில ஒரு பகிரங்கமான ஒரு தீர்மானம். இதை 4 சுவர்களுக்குள்ளே சொல்லவில்லை, எல்லாரும் கேட்பதற்கு முன்பாக, எல்லாரும் பார்க்கும்போது மிகுந்த அவன் எல்லாருக்கும் முன்பாக சொன்னான். அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணம். இரண்டாவது, அவன் வாழ்க்கையிலே ஒரு சரியான தீர்மானம். மூன்றாவது, இந்த வசனத்தில் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, தன் எஜமானோடு கூட அவன் ஒட்டி கொண்டான் என்ற வார்த்தை. இதே வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இளையகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தின் குடியானோடு கூட அவன் ஒட்டி கொண்டான். ஆனால் ஒட்டி கொண்டவனுக்கு கிடைத்ததோ பன்றிகள் தின்னுகிற தவிடு. ஆனால் இந்த தாவீதோடு கூட இந்த ஈத்தாய் ஒட்டி கொண்டான். அதனுடைய நிலைமை என்ன? சரித்திரத்திலே சங்கமமானான். இன்றைக்கும் அவன் பேசப்படுகிறான். இந்த நாளிலே அன்பானவர்களே, 2 பேருடைய வாழ்க்கையை உங்களோடு வைக்கிறேன். ஒருவன்
தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் அவனுடைய வாழ்க்கை என்ன வாசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவன் தொங்கினான். அவன் சுமந்து வந்த கழுதை அவனை விட்டு அப்பாலே போயிற்று. எதை தன் வாழ்க்கையிலே பிரதானமாய் நம்பினானோ, அழகு, அறிவு, திறமை, சாமர்த்தியங்கள் எல்லாம் அவனை கைவிட்டு விட்டது. அவன் நம்பியிருந்த எல்லாம் கைவிட்டு விட்டது. அவன் வாழ்க்கை முடிவு பரிதாபமாக மாறிற்று. ஆனால் ஈத்தாய் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அர்ப்பணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான், எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று. கிவிங் unto the Lord without any reservation. அவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை, எந்த நிலையும் இல்லை. ஆனால் தன்னை எஜமானுக்கு ஒப்பு கொடுத்தான். சரித்திரத்திலே சங்கமமானான். அந்த ரூத்தை போல செத்தாலும் பிழைத்தாலும் உம் அடியான் எங்க இருக்கிறேனோ, அடியான் எங்க இருக்கிறானோ அங்கே நானும் இருப்பேன். இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, ஒருவன் ஒப்புரவாகாமலே மரித்தான், அநீதியான வாழ்க்கையோடு மரித்தான், பாவ வாழ்க்கையோடு மரித்தான். ஆனால் ஈத்தாய் அவன் வாழ்க்கையிலே எஜமானை பின்பற்றினான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல, தேவனுடைய அங்கீகாரங்கள் தான் முக்கியம். இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு அநேகருக்கு உயரம் இருக்கிறது, ஆனால் ஆழமில்லை. அப்சலோம் ராஜாவின் மகன், ஆனால் ராஜாவுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை. ஈத்தாய் ஒரு வேலைக்காரன், ஒருவேளை அது அவனுடைய நிலையிலே சற்று கீழாய் எண்ணலாம், ஆனால் ராஜாவின் இதயத்தை குளிர பண்ணினான். உம் இதயம் மகிழ்ந்திர வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஒரு இலக்கணம் கற்பித்தவன் ஈத்தாய். அந்த ஊழியக்காரனை போல நீங்களும் நானும் வாழ கிருபை கேட்போம். 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, லாயல், அவருடைய உண்மை. 2வது லேபர், அவனுடைய உழைப்பு. 3வது எஜமான் மேல் அவனுக்கு இருந்த அந்த நேசம், லவ். இந்த 3ம் அவனை சரித்திரத்தின் ஒரு சாதகமாய் மாற்றிருக்கிறது. நீங்களும் அப்படி மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷங்கள் எருசலேமில் குடியிருந்த அப்சலோமை போல அல்ல, எப்போதும் ராஜாவின் முகத்தை பார்க்கிற, ராஜாவோடு கூட உறவு வைக்கிற அந்த மேலான வாழ்க்கைக்கு கர்த்தர் நடத்துவாராக. God bless you. தொடர்ந்து அடுத்த வார நிகழ்ச்சிகளை கேளுங்கள், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள நெருக்கத்தை அதிகமாய் தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை விட அங்கீகாரங்கள் முக்கியம். தேவனுடைய ஆண்டவரே ஐஸ்வரியத்தை விட உம்மோடு இருக்கிற உறவுகள் முக்கியம் ஆண்டவரே. அந்த உறவுகளிலே பலப்பட, தேவனுடைய உறவிலே வளர இன்னும் எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, சத்துவம் தாங்க. உம்மால் இன்னும் நாங்கள் பலப்படுத்தப்பட ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். அந்த நிலைக்குள்ளே எப்போதும் வாழ பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொலைபேசி எண் 25281985. உங்களுடைய மின் அஞ்சல் ஸ்டீபன் ஓபன் டோர் @hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7th Wells, Chennai 600001. Our telephone 25281985. Our email address stephenopendor@hotmail.com. God bless you.